லூக்காஸ் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். நம்ம சில சமயம் எதையாவது தொலைச்சிட்டு என்ன பண்ணுவோம்? தேடும். குட். வேறு ஏதாவது பண்ணுவீங்களா? தொலைச்சிட்டு நிறைய சமயம் இப்படி நடக்கும். கண்ணாடி போட்டிருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. தன் கண்ணாடி போட்டிருக்கிறதையே மறந்துடுவாங்க, கண்ணில் இருக்கிறதையே மறந்துடுவாங்க. அப்படி யாருக்காவது பிரச்சனை இருக்குதா? மறந்துட்டு என் கண்ணாடி எங்கே வச்சேன்னு தெரியலையே தேடிட்டு இருப்பாங்க. அட மண்டு, போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு யாராவது சொல்லணும். எஸ். ஒரு நாள் எனக்கு ஒரு பெரிய சோதனையாகி போச்சு. வெளியில் முக்கியமாக கிளம்புற நேரத்தில் சாவியை காணோம். வண்டி சாவி, கார் சாவி. வீட்டையே தலைகுப்புற போட்டாச்சு. இப்போ நான் வெளில போனால் எல்லோரும் போக வேண்டியிருக்கும்ல. இன்னும் வீட்டில் இருக்க எல்லாருமே தேடுறாங்க, சாவி சாவி சாவி. கடைசியில் அது வேற எங்கும் இல்லை, என் கையில் தான் இருந்துச்சு. கையில் சாவி, வேறு சாவிலாம் வச்சுருந்தேன். எல்லாத்தோடையும் சேர்த்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறேன். அதில் அதுக்குள்ளே என்னமோ கையில் இருந்துச்சு, அதோட இதுவும் இருந்திருக்குது. எல்லாத்தையும் கையில் நாம்பிட்டு அவசரமாக கிளம்பிட்டு சாவியை காணோம், சாவி எங்கே வச்சாலும் இருக்கிறதில்ல, அங்கே வச்சா இருக்குது. எல்லோரும் தேடுறாங்க. கடைசியாக பார்த்து கையிலே இருக்கு. இப்போ இதெல்லாம் நமக்கு. இப்போ நம்ம படைத்த ஒரு கடவுள் எதையாவது தேடுவாரா? ஆனால் இங்கே ஜீசஸ் தெளிவாய் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடி அதை மீட்கவே வந்தார். நிறைய இடத்துல ஜீசஸ் இந்த உவமையை சொல்லுவார். இப்போ பார்த்தீங்கன்னா லூக்காஸ் 15ஆம் அதிகாரத்தில் 3 உவமை இருக்கும். டக்குன்னு 15ஆம் அதிகாரத்தை எடுத்து என்னென்ன உவமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காணாமல் போன ஆடு, அப்புறம் ஊதாரி மைந்தன், அப்புறம் ராகமா. இது 3மே காணாமல் போனது தான் அந்த 15ஆம் அதிகாரத்தில், லூக்காஸ் 15ஆம் அதிகாரத்தில். இந்த காணாமல் போனதெல்லாம் என்னென்னா, அந்த ஓமையில் மேய்ப்பன் தேடிட்டு போவார், ஆட்டை தேடிட்டே போவார். தேடி போய் ஆடு கிடைத்தது சந்தோஷப்படுவார். அவர் என்ன பண்ணுவாரோ, ஒரு பெரிய விருந்தே வைப்பாராம். பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கலாங்க, காணாமல் போயிடுச்சு இந்த ஆடு, இன்னைக்கு எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக விருந்து வைப்பாராம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதாவது ஏதாவது ஒன்று நமக்கு காணாமல் போனால் தான் அதோடைய ப்ரெஷியஸ்னஸ் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம கையிலேயே எல்லாமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தெரியாது. நீங்கள் கையில் ஒரு கோல்டு மோதிரம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அது கையில் இருக்கிற வரைக்கும் யூ வில் நாட் நோ வாட் இட் இஸ். நீங்கள் மூஞ்சி கழுவுறதுக்காக போகிறீங்க, மூஞ்சி கழுவும் போது அந்த மோதிரம் குத்துது, அதனால் கலட்டுறீங்க, அங்கே வச்சிடுறீங்க அந்த திண்டு மேலே. இட்ஸ் அ பப்ளிக் பிளேஸ். வச்சுட்டு மூஞ்செல்லாம் அழகாக கழுவிடுங்க. கழுவி முடிச்சுட்டு திரும்பி வந்துடுறீங்க. திரும்பி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆயிடுது, ஒரு 2 hours ஆயிடுது. திடீர்னு நீங்கள் கையை பார்க்குறீங்க, மோதிரம் இல்லை. வச்ச இடம் எதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் சொல்லிவிடும் ஒரு இன்ஃபர்மேஷன். என் மோதிரம் காணும்ப்பா, என் மோதிரத்தை காணும்ப்பா, என் மோதிரம் போட்டிருந்தேன், இங்கே தான் வச்சுருந்தேன், கையில் தான் போட்டிருந்தேன், எப்படியோ கையிலேருந்து எலி தூக்கிட்டு போன மாதிரி காணாம போச்சு. அப்புறம் ஒரு ஆள் சொல்லுவான், நீ அங்கே போனீங்க அங்கே வச்சிருப்பியா, இங்கே போனீங்க அங்கே வச்சு, ஆமாம் அங்கே வச்சேன், ஓடு. அந்த ஓடுற நேரம், இங்கிருந்து அந்த வச்ச இடத்துக்கு ஓடுற நேரம் எப்படி இருக்குன்னா, பதன்னு இருக்கும். அங்கே போய் மோதிரம் இல்லை. நீ அழுகிறத பார்க்கறது பக்கத்து வீட்டுக்காரம்மா என்னம்மா என்ன, நீங்க ஒரு மோதிரத்தை வச்சா காணோம், இது பாரு இந்த மோதிரம், இதான். இப்போ யூ see the happiness. அது வரைக்கும் அந்த மோதிரத்துக்கு வேல்யூவே இல்லாமல் இருந்துச்சு, சும்மா கையில் கிடந்த வரைக்கும். காணாமல் போன உடனே அது எப்படி ஆயிடுது? இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ வர்றாரு. எங்கிருந்து வர்றாரு? பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வராரு. எதுக்காக வராரமா? நான் சிலதை தொலைச்சிட்டேன், அதெல்லாம் எனக்கு வேணும் திரும்ப. அப்போ அவர் எப்படி வந்தார்னா, பதட்டத்தோடு வந்தார். ஐ நீட் இட், என்னுடையது எனக்கு வேண்டும்,
என்று அவர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க சந்தோஷமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ அவர் அப்படி எண்ணத்தை எல்லாம் தொலைத்தார். என்ன தொலைத்திருப்பார்? எண்ணத்தை தொலைச்சிட்டு தேட வந்திருப்பார். ஒருவேளை அவர் போட்டிருந்த மோதிரம் காணோம் தேடி வந்திருப்பாரா? அவருடைய பிள்ளைகளை தொலைத்தார். எஸ், அஃப்கோர்ஸ் யூ ஆர் ரைட். சரி, அவர் எண்ணத்தை எல்லாம் தொலைத்தார். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கிறார் பாரு. கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். முடிஞ்சு போச்சு கதை. மேட்டர் கன்வேடு. மறுபடியும் சொல்றார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இப்போ ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அப்படின்னா தம்முடைய சாயலிலேயே ஒரு மனிதனை படைக்கிறார். நான் அடுத்த ஒரு வசனத்தை காமிக்கிறேன் பாருங்க. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், 18வது வசனம், 21வது வசனம், 22வது வசனம். அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள். இருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்குறேன். இதை படிக்கிறதுக்கு முன்னாடி, கடவுள் நிறைய படைப்புகளை இந்த பூமியில் கொண்டு வருகிறார். அந்த படைப்புக்கும் நம்மை படைத்ததுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? அவர் மற்றையெல்லாம் 6 நாட்கள் படைத்தார். நமக்கு 6 சென்ஸ் இருக்குது. ஓகே, ஃபைன், ஒண்டர்ஃபுல். அவர் கைகளால். மற்றதெல்லாம் எப்படி படைத்தார்? வார்த்தையினால் படைத்தார். இப்போ அதை கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், அது எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி. அவர் வார்த்தையினால் படைக்கும் போது எப்படி படைத்திருப்பார்? வெளிச்சம் உண்டாக கடவுதாக. அவர் சிங்காசனத்திலிருந்து உட்கார்ந்துட்டு கூட எஸ் லைட் கம் அப் வந்துருச்சு. புற்கள் பூண்டுகள் எல்லாம் உருவாவதாக. எஸ் இன் ஸ்வீப் எல்லாம் உருவாயிடுச்சு. இப்போ மனிதனை படைக்கணும்னு நினைச்சப்போ ஒருவேளை நின்று இருந்த கடவுள் அல்லது உட்கார்ந்து கொண்டிருந்த கடவுள் எழுந்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? மண்ணில் மனுஷனை உருவாக்குறார். அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி. ஒரு நிமிஷம். நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அப்படின்னா என்ன பண்ணியிருக்காரு? இவர் சிங்காசனத்தில் ஒரு வேளை ஜம்முன்னு உட்கார்ந்து இருந்திருக்கலாம் இல்லை? அவர் ஒரு கம்பீரமாக உட்காந்து அப்படி பயங்கரமாக உட்காந்துருக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அப்படி ஜம்முன்னு படைச்ச பிறகு இப்போது அவ்வளவு வல்லமையான கடவுள், மகா மாட்சி பொருந்திய தெய்வம், now he gets up, எழுந்திருக்கிறார். அவருடைய வல்லமையோடு கூட, மாட்சியோடு கூட, நெருப்போடு கூட எந்திரிக்கிறார். ஒருவேளை வானதூதர்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கடவுள் எழுந்து வருகிறார். இப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். அவ்வளோ பெரிய தெய்வம். ஏன்னா வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதை அப்படின்னு வசனம் சொல்லுது. இஸ் a mighty God, powerful God, very big God, such a God. இன்னைக்கு உலகத்தில் பூமியில் உட்காருகிறாரியா? You see how he has created us. நம்மை மற்ற படைப்புகள்லாம் கம்பீரமாய் படைத்த அவர் நம்மை படைக்கும் போது மண்ணிலே உட்கார்ந்து ஒரு உருவத்தை தம் கரத்தினாலே உருவாக்குகிறார். அன்னைக்கு சென்ஸ் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், அதாவது வான தூதர்கள் அத்தனை பேரும், என்னடா நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங்? இவ்வளோ பெரிய கடவுள் மண்ணில் உட்காந்து என்னவோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாரு? இந்த சின்ன குழந்தைங்க தான் இந்த கடற்கரை ஓரத்தில் மணல் வீடு கட்டி விளையாடுவாங்க. நீங்களும் விளையாண்டுருக்கீங்களா தெரியல. கையை உள்ளுக்குள்ள வச்சு மணலை விட்டுட்டு கையை வெளியில் எடுத்தால் இங்கிருந்து எனக்கு பெரிய டன்னலே தெரியும். இவர் கீழே உட்காந்து என்னமோ மணலில் செஞ்சு கொண்டு இருக்கிறார். வாட் இட் இஸ்? சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு பாருங்க. அவர் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத. என்னன்னா, அழகான ஒரு மனிதனை தன்னுடைய உருவில ஒருத்தரை படைச்சிட்டு தன்னை உருவாக்கிட்டு அவனுடைய நாசிகளில் தன் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான். படுத்து கிடந்த மனுஷன் அப்படியே உயிர் பெற்றுகிறான்.
பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். தகுந்த துணையை உருவாக்குவேன் என்று. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியா அவனுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்து, பாருங்க, ஆப்ரேஷன்னா என்னன்னே தெரியாத காலத்தில் மோயிசனுக்கு ஆண்டவர் கொடுத்த காட்சியில் பார்க்கிறார். நல்லா அவர் தூங்குகிறார். தூங்கின பிறகு அவன் உறங்கும் போது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். மனிதரிடம் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு வந்து அழைத்து வந்தார். அவ்வளவுதான். இப்போ சொல்லுங்க, இப்போ அவர் உருவாக்கின பிறகு இந்த மனிதன் யாருடையவன்? ஹலோ, நீங்க ஒரு காரை உருவாக்குறீங்க, நீங்க ஒரு எக்ஸை ஒய்யை உருவாக்குறீங்க, அது யாரோடது? இன்னைக்கெல்லாம் வந்து அப்படி பண்ணிக்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு ட்ரேட் மார்க்லாம் போட்டு ஒரு ரவுண்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இட்ஸ் ஆர்ஸ் அப்படின்னு சொல்லி. we have created it. இப்போ இப்படியெல்லாம் அவ்வளோ அழகாக கடவுள் உருவாக்கினார். ஆனால் இந்த உருவாக்கின மனுஷன் என்ன ஆனா அப்படின்னு சொன்னா, பாவம் செய்த போது அவன், அதாவது கடவுளுடைய கட்டளையை மீறின போது கடவுளை விட்டு தூர போனான். ஏசாயா 59:2 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவிசாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளது. இப்ப இந்த பாவம் செய்த பிறகு மனிதனுடைய நிலைமை என்ன ஆனது பாருங்க. 1 யோவான் 5:19 19th verse. உலகனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். மகிமன் வா கம் ஹியர், படுத்துக்கங்க. ஆமா, இப்போ வந்து கடவுள் என்ன செய்கிறார் அப்படி சொன்னா, இப்போ கடவுள் என்ன செய்கிறார்னு சொன்னா, மனுஷனை படைக்கிறார், கீழே இறங்குறார், அப்படியே தரையில் உட்கார்ந்து அவனுக்கு கை வரணும், மூக்கு வரணும், வாய் வரணும், முடி வரணும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் உருவாக்குகிறார். உருவாக்கின பிறகு அவர் வந்து அவனுடைய நாசியில் மூக்கில் அப்படின்னு ஊதுறதுக்கு முன்னாடி அசைக்கூடாதா? ஊதின உடனே இவன் மனுஷனாக எழுந்திருக்கிறான். எந்திரி. இப்போ இந்த மனுஷன் வந்து உயிர் உள்ளவன் ஆயிட்டான். இப்போ இந்த உயிர் உள்ளவன் ஆன உடனே இப்போ இவருக்கு மனசுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? இந்த மனுஷன் நடக்கிறான், கம். இப்போ அவன் நடக்கிறத பார்க்கும்போது, அவன் சிரிக்கிறத பார்க்கும்போது, அவன் மூச்சு விடுறத பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தன்னுடைய சாயலில் மனிதனை உருவாக்கி வைத்து விட்டார். அவருக்கு மனசில் எப்படி இருந்திருக்குன்னா, ஹீ இஸ் மைன் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். இப்போ ஏவாளை உருவாக்குகிறார். இந்த ஏவாளை உருவாக்கின பிறகு, இந்த ஏவாள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்களோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஏவாளை உருவாக்கின பிறகு மனிதனிடத்தில் கொடுத்த கை பிடிச்சுங்க. ஆதாமும் ஏவாளும் 2 பேரும் நடக்கிறாங்க. போயிடாதீங்க, இப்படி நடக்க. இப்போ இவங்க 2 பேரும் நடக்கும்போது பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவராகிய கடவுள் வந்தார். இப்போ வந்த உடனே இவங்க 2 பேர்த்து கூட இந்த பக்கம் வா. ஆதாம் தன்னுடைய குறும்பையெல்லாம் காண்பிக்கிறார். இப்போ அவர்களோடு சேர்ந்து இவர் நடக்கிறார். சரியா? இப்போ இவருக்கு இவங்களோட சேர்ந்து நடக்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னா, ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா,
யூ ஆர் மைன். எனக்கு சொந்தமானவனே, எனக்கு சொந்தமானவளே, என்னை போலயே இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை? அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் இவர் கொஞ்சம் அந்த பக்கம் போன போது நம்ம ஆள் பிசாசு வந்தான். அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இவங்களை சும்மாவாது உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதா, சாப்பிட்டா அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் பேசுகிறான். இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டான ஆள் யாருன்னா இரியா, கொஞ்சம் அதான் ஃப்ளாட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டான ஆள் யார் அப்படி சொன்னால் நம்ம ஏவாள். அதாவது சொல்லுவாங்களே, அந்த குரங்கு தான் கெட்டதும் இல்லாமல் வனத்தையும் கெடுத்துச்சான் அப்படிங்கிற மாதிரி பழத்தை பிசாசு கொடுக்க, அதை இவங்க சாப்பிட சூப்பராக இருக்க, டேய் நம்ம மட்டும் சாப்பிட்டோம், நம்ம மட்டும் ஏதாவது ஆயிடுச்சா என்ன பண்ணுறது, அவனையும் பிடிப்போம் வா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்க, அந்த ஏமாந்த கோழி அதையும் சாப்பிட. இப்போ 2 பேரும் இப்போ இந்த அம்மாவுக்குள்ள மனசுக்குள்ள, என்னை ஏதாவது அவர் சொன்னார்னா அது அவனுக்கும் தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக இருக்க. இப்போ இவங்க 2 பேரும் இந்த யார் பேச்சு கேட்டு செஞ்சாங்க? கம். இப்போ இவ்வளவு நாள் கடவுள் இப்படி கையை போட்டு சந்தோஷமாக இருந்தார், இப்போ பிசாசு கையை போட்டு சந்தோஷமாக இருக்கிறான். கடவுள் இப்படி நின்று பார்க்கிறார். அவங்க 2 பேரும் அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவன் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், கெட் அவுட், ஏதேன்லேருந்து வெளியே போவாயா. இவன் சந்தோஷமாக பிசாசு அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிட்டான். இருங்க, எஸ். இப்போது என்ன நடந்துச்சுன்னா, ஏதேன் தோட்டத்தில் கடவுளுடைய அசர்ட், உரிமை சொத்து பறி போனது. நாம தான் அந்த உரிமை சொத்து, நாம தான் அவருடைய சாயல். இன்னைக்கு வசனம் சொல்லும் போது எனக்கு அந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் திகிலா இருக்கும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் 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 தீயோனின் பிடியில் இருக்கிறது. உலகம் முழுவதும் அவன் கையில் இருக்குதாமா. எனக்கு அந்த வேர்டை கேட்கும் போதெல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது, கோபம் வருது. எனக்கு நடுங்குதுன்னா பயமா இல்லை, கோபம் வருது. எப்படி இது யாருடைய அசர்ட்? God has created it in amazing way. அவ்வளவு அழகா படைத்தார். எவ்வளவு உரிமை அவருக்கு இருக்குது இந்த உடல் மீது, இந்த மனிதன் மீது. ஏன்னா அது அவருடைய சாயல். It's mine, but now it is with Satan அப்படின்னு நினைக்கும் போது எப்படி இருக்கும்ல? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த பக்கம் திரும்பும்போது உங்கள் பக்கத்து வீட்டுக்கார பையன் வந்து என்ன பண்ணுறான், அந்த செல்ஃபோனை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடறான். எடுத்துகிட்டு போன உடனே அவன் என்ன பண்ணுறான், அதை வந்து கடையில் கொடுத்து டோட்டலாக இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக போட்டுக்கிறான். போட்டுட்டு அவன் வந்து ஹாயாக உங்கள் வீட்டு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். நீ இப்போ இது என்னோட செல்ஃபோன், உன்னோடதா? யார் சொன்னா? சீட், உனக்கு பார்த்தா தெரியுது உன்னோடதுன்னு சொல்லி. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற மேட்டர்லாம் என்னவா இருக்குது? அவனுடைய மேட்டராக இருக்குது. என்னோடது. யார் சொன்னா? பாரு இதில் என்ன இருக்குது பாரு, இட்ஸ் மைன் அப்படின்னு யூஸ் பண்ணுறான். இப்போது அவன் டெய்லி கால் மேலே கால் போட்டு உன்னோட ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். உனக்கு ஃபோனே இல்லை, உனக்கு எப்படி இருக்கும்? கடுப்பாக இருக்கும்ல, மூஞ்சி மேலே குத்தலாம் போல இருக்கும்ல. அந்த மாதிரி ஆண்டவருக்கு அவ்வளவு அழகாக படைத்தார். இவன் வந்து இந்த பொல்லாத பிசாசு ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ இந்த உலகம் அனைத்தும் அவன் கையில் இருக்குது. How it can happen? உங்களுக்கு கோபம். அதனால தான் பரபரப்பாய் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, இப்போ தூரத்துலேருந்து சொல்றாரு, மை டியர் ஆடம், மை டியர் ஆலிஸ், ஏவாள், நீ என்னோட, எனக்கு சொந்தம், யூ ஆர் மைன், யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, திரும்பி பார்த்துட்டு இந்த கையை தள்ளி விட்டுட்டு ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல நாம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்?
ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் என்ன நினைக்கிறார்? யூ ஆர் மைன். பிசாசுக்கு சொந்தம் இல்லை, எனக்கு சொந்தம். இப்படி சொந்தம் கொண்டாடுவதற்காகவே, இப்படி நம்மை பிடிப்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நம்மை தேடி வந்தார். சந்தோஷமாக சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ. வசனம் வாசிங்க. யோவான் 1:11 வசனம். அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவர் தமக்கு உரியவர்களிடத்தில் வந்தார். நம்மெல்லாம் அவருக்கு உரியவர்கள். அதுதான் வசனம் சொல்லுது பாருங்க. அவர் தமக்கு உரியவர்களிடத்தில் வந்தார். யூ ஆர் மைன் அன்று அதை சொந்தம் கொண்டாடுகிறார். பாருங்களேன், நீங்கள் ஏசாயா 43 அதில் இருக்காது. 43 1வது வசனம். 43:1 என்ன சொல்லுது பாருங்க. கடகடன் யாரோ ஒருத்தர் எடுத்தவங்க வாசிச்சுங்க. யாக்கோபே, யாக்கோபே, உன்னை படைத்தவரும் உன்னை படைத்தவரும், இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார். ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார். அஞ்சாதே, அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீ எனக்கு உரியவன். நீ நல்லா தான் சொல்லுங்க. நீ அங்க பாருங்க, பைபிள் அடிக்கடி சொல்லுகிறார். யூ ஆர் மைன், யூ பிலாங் டு மீ, யூ ஆர் மை அசர்ட், ஐ ஹவ் ஓன்ட் யூ. நீ எனக்கு சொந்தமானவன். அவன் தூக்கிட்டு போயிட்டான், அவனுக்கு அடியில் இருக்கிற, பட் ஸ்டில் யூ ஆர் மைன். அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த உரிமை குரல் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு ஆதங்கத்தோடு இருக்கிறது. வாசிங்க 1 கொரிந்தியர் 3:23 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். You belong to Jesus. இணைச்சட்டம் 14:2 வசனம். நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம். நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம். Praise the Lord. Our God is a really amazing God. யோவான் 15:4 வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். செகண்ட், அவர் என்னத்தை மிஸ் பண்ணினார்? நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். அந்த 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 வசனத்தை இப்படி வாசிக்கக்கூடாது. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் அப்படி வாசிக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி சொன்னால், நான் இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன். தென் யூ வில் நோ, அதோடைய வலி வேதனை உங்களுக்கு புரியும். யாக்கோபு 4:5 வசனம். மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். யூ see, அவர் மனுஷ உள்ளத்துக்கு உனக்காக ஏங்குகிறார்ப்பா. ஐ நீட் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹி நீட்ஸ் யூ. இந்த உலகம் வந்து சம்டைம்ஸ் நம்ம புறக்கணிச்சிருது, அப்படி ரொம்ப லைட்டாக எடுத்துருது. பட் he says, அவர் சொல்லுகிறார், ஐ லவ் யூ மை டியர், எனக்கு நீ வேண்டும். மனித உள்ளத்துக்காக யார் ஏங்க வசமா? நீங்கள் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான் இருந்தாலும், பட் ஸ்டில் ஐ ரிப்பீட். யூ see, ஒரு சின்ன குழந்தை கொண்டு போய் நீங்கள் முதல் நாள் ஸ்கூலில் விட்டுருங்க. அந்த ஸ்கூலில் விட்டுட்டா விடுற அன்னைக்கு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் அந்த கடைக்குட்டியை கொண்டு போய் ஒரு நாள் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டோம். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். என்னென்னா, அவன் வந்து he was waiting for that moment. You know why? என்னன்னா, புது சட்டை, புது ட்ராயரு, புது பெல்ட்டு, புது ஷூஸு, புது பேகு, புது டிஃபன் பாக்ஸு, புது வாட்டர் கேனு, புது பேட்சு, எவ்ரிதிங் நியூ. அவன் வந்து அவனுடைய எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து அளவே இல்லை. காலையில் வந்து அவனுடைய அக்காவும் அவனுடைய அண்ணாவும் சேர்ந்து அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்றாங்க. அவர் அப்படியே பயங்கரமாக இருக்கிறார். அந்த அந்த பேக்கெல்லாம் எடுத்து போடும்போது நீங்கள் பாருங்கள், அப்படி ஒரு சந்தோஷம். புது பேக், புது சட்டை, புது லைஃப் அப்படின்னு வந்தார். நான் தான் அவனை கூட்டிகிட்டு போனேன். நான் வந்து அவன் கையை பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே வீர நடை போட்டு வந்து காரில் ஏறார். ஒருத்தர் வந்து கேமராவில் எடுத்துகிட்டே இருக்கிறார். சரியா, கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கிறாள். பின்னாடி உட்காந்தார். என் பக்கத்தில் இவருக்கு வந்தாச்சு. நான் கார் ஓட்டுறேன். ஓட்டும்போது, தம்பி
நீ படித்து என்னவாக போகிறாய்? டேடி மாதிரி ப்ரீச் பண்ண போகிறேன். அப்படியே எங்கள் அப்பா பரவாயில்ல, குட். இப்போ போகும்போது ஒரே உற்சாக மழை. இப்போ கார் அப்படியே நகர்ந்து அப்படியே புலிகுளத்தை தாண்டி, புலிகுளம் போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி, மதர் தெரேசா கான்வென்ட்டை தாண்டி, கார்மல் கார்டனுக்குள்ளுக்குள்ளே வந்து, கார்மல் கார்டனுக்குள்ளே நுழைக்கிறது லேசாக அவனை பார்த்தேன். ஆள் கொஞ்சம் அந்த எக்ஸைட்மெண்ட் கம்மியான மாதிரி இருக்குதே. காரை நான் இடத்த தேடி கொண்டு போய் நிறுத்தினது உடனே ஆள் சைலண்ட். இறங்கலாமாப்பா, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இப்படி இறங்கி இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ நடந்து வர்றார். நான் அவரை கூட்டிகிட்டு போகிறேன், டே எப்படியாவது கொண்டு போய் உள்ளே தள்ளி விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. ஆள் கொஞ்சம் டம்பாக தான் இருந்தார். கொண்டு போய் கிளாஸ் ரூமுக்குள்ளே போயாச்சு. கிளாஸ் ரூமுக்குள்ளே போனால் இந்த பசங்கள்லாம் சும்மா இருக்கணும்ல, ஒருத்தன் இவனை கொண்டு போய் உட்கார வச்சேன். அங்கே உனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒருத்தன் ஊறுப்பட்ட கத்து வேணும். இவன் இப்படியே அவனை பார்த்துட்டே இருந்தான். என்ன பார்த்த உடனே அவனை பார்த்தான். 2வது வாட்டி அவன் இங்கிருந்து இப்படி திரும்பும் போது கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து இப்படி இறக்க ஆரம்பிச்சிச்சு. விட்டாஞ்சவான்னு ஒரே ஓட்டம் ஓடுவது. சம்டைம்ஸ் அவங்களுக்கு நான் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி நான் போயிருப்பேன்ல கூப்பிட்றதுக்கு, ஒரு ஹாஃப் டே தான். அந்த மோமெண்ட் வந்து அவங்களுடைய பார்வையிலேருந்து எப்படி இருக்குன்னா, அப்பாடா ஐம் பேக் ஹோம். வீட்டுக்கு வரும்போது எப்படி இருக்குன்னா, அப்பாடா வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் டெய்லியும் வந்து ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் வந்து அந்த ரோட்டில் அந்த ரோட்டுக்கு வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு கத்துவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே இப்படி தான் கற்றுனாங்க. சரி போட்டோம். கடைசியாக கொண்டு போய் அங்கே விட்டுட்டோம். யார் ஏங்குவா? சின்ன குழந்தைங்க அப்பாவுக்காக அம்மாவுக்காக ஏங்கும். வசனம் என்ன சொல்லுது பாருங்க, மனித உள்ளத்திற்காக. அந்த வேர்டு கவனிங்க, கடவுள் ஏங்குகிறார். எவ்வளவு, how much he strives, how much he wants us. அப்புறம் அது வெறும் ஏங்குகிறாருங்கிறதே ஒரு பெரிய வார்த்தை. என்ன, அவர் கடவுள் இல்லை. அதோடு கூட அதுக்கு பக்கத்தில் என்ன போட்டுன்னா, பேராவலோடு ஏங்குகிறார். you see how much he loves us. இப்போ இந்த 2 வசனத்தை பாருங்க, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்கள் என்னோடு. இதை வந்து நம்ம இப்போ எப்படி படிக்கூடாதுன்னா, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் படிக்கூடாது. நான் உங்களோடு இணைஞ்சிருக்கிறேன்ல, அந்த மாதிரி நீங்களும் என்னோடு இணைஞ்சிருப்பீங்களா? யூ ஷுட் ரீட் இட் இன் தட் வே. அவர் ஏக்கத்தோடு கேட்குறார், என்னோடு இருப்பாயா, என்னோடு இணைந்திருப்பாயா? ஐ லவ் யூ ஸோ மச். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசிங்களேன், மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும். தம்மோடு இருக்கவும் நற்செய்தி, சரி போதும், அதோட போதும். தம்மோடு இருக்கவும் அவர் சொல்றாரு பாருங்க, ஐ வாண்ட் யூ டு பி வித் மீ. நான் இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சா, இது யாருக்கிட்ட சொல்கிறாருன்னா சீடர்களிடத்தை சொல்கிறார். சீடர்களுக்கு தான் சொல்கிறார். இப்போது நம்மெல்லாம் வந்து படிக்க போகிறோம். வீட்டில் காலையில் ஆன உடனே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறோம். பிதாசுதன் பரிசுத்தாவின் பிறகு நாளை முடிச்சு ஆசீர்வதி போய்ட்டுறேன். இதுதான் நம்முடைய ப்ரேயர். அந்த ஒரு மொமெண்ட்டை, யூ நோ ஹவு மச் ஹி வேல்யூஸ் இட். ஹி வேல்யூஸ் இட் அ லாட். ஹி நீட்ஸ் இட். இட்ஸ் ஹிஸ் டைம். ஏன்னா நீங்கள் அவரிடத்துல பேசுகிற நேரம் இது. அந்த ஃபியூ மொமெண்ட்ஸ் முடிஞ்ச உடனே புஷ்கன்னு மறந்து நம்ம போகிறோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எ காட் ஹூ இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை கைவிடவும் இல்லை சொல்கிறாரா? இப்போ அவர் நம்ம கூடயே வர்றாரு. ஹி ஃபாலோஸ் அஸ். என்னோடு வாங்க, என்னை ஆசீர்வாதிங்க ஒரு வேலை சொல்லிட்டேன், சரி வரேன்ப்பா. நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். காலேஜுக்கு போகிறோம், காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். வேலைக்கு போகிறோம், வேலைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். வாட் ஹேப்பன்ஸ்? நம்ம ஃப்ரெண்டை போய் ஏய் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அங்கே என்ன பண்ணுறோம், 2 நாள் லீவு. இப்போ ஒரு மாதம் லீவு முடிஞ்ச உடனே முதல் நாள் ஸ்கூலுக்கு போன உடனே எல்லாம் எப்படி இருந்தேன், எங்கே போனேன், நீ எல்லாம் எங்கடி போனேன், நாங்களாம் அங்கே போனோமே இங்கே போனோமே இங்கே போனோமே.
நாங்கள் அங்கே போனோமா, அவங்க எப்படி தெரியுமா. இப்போ வந்து ஜீசஸ் பக்கத்துலேயே இருந்து கேட்டுட்டு இருக்கிறார். பரவாயில்ல, நல்லா பேசு. மை சைல்டு இஸ் டாக்கிங் டு அனதர் சைல்டு. ஓகே. அப்புறம் ஸ்கூலில் போய் நீ கிளாஸ் உட்காந்து அப்படி கவனிச்சிட்டு இருக்கிற, பக்கத்தில் இருக்கவங்க பேசிகிட்டு இருக்கிற, எழுதுகிற, ஜீசஸ் பக்கத்துலேயே. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் டைம் வருது, நீ எந்திரிச்சு போகிற உன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் மறுபடியும் கதை, அப்படியாச்சோ ஜாப் ஜீசஸ் இல்லையா. அப்புறம் முடிஞ்சு வந்து மறுபடியும் கிளாஸ்க்கு வந்துட்டேன், கிளாஸ் வந்து மறுபடியும் கிளாஸ் எல்லாம் கவனிக்கிறேன். முடிஞ்ச லஞ்ச் மறுபடியும் அந்த பபாவுக்கு நோ எண்ட் அட் ஆல் போய்கிட்டே இருக்கு. முடிஞ்சாச்சு. அப்புறம் மறுபடியும் கிளாஸு, மறுபடியும் வீடு, கூடவே வர கடைசியாக படுக்கிறதுக்கு முன்னாடி ஆமென் சொல்றதுக்கு முன்னாடி ஃபினிஷ்ட். இஸ்ராயலின் கடவுள் கண்ணை ஏறுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, பக்கத்தையே உட்காந்துட்டு. அப்புறம் கடைசியில் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா இங்கே ஓடு உன்னை அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாத்ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்கிற, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, இதை எடுத்து வச்சியா, சாப்பாடு எடுத்தியா, ஒன்றுமே செய்ய மாட்டேன், ஒரு வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன், காலையில் ஸ்கூலுக்காவது போய் தொலைவேன்னு பார்த்தா அதையும் மாட்டேங்கிறேன். ஒரே திட்டு. இது எல்லாத்தையும் வாங்கி முடிச்சு கடைசியாக மார்னிங் அகெயின் ரொட்டீன் ஸ்டார்ட்ஸ். போகிறதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் போயிடலாமா, மாறு. இப்போ அந்த 1 மினிட்டுக்காக ஜீசஸ் ஃபாலோஸ் அஸ். ஏன்னா நமக்காக அவர் ஏங்குகிறார். இப்போ அவர் சொல்கிறார் சீடர்கிடத்தில், எல்லாரும் அவங்கவுங்க வேலைன்னு சொல்லி அவங்கவுங்க போயிட்டுருக்குறாங்கப்பா, நீங்கள் என் கூடயே இருப்பீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில சமயம் இந்த சின்ன பசங்க, அது எஸ்பெஷலி கேர்ள் சைல்டு, அம்மா வந்து என் கூட வந்து இருப்பீங்களா, என் கூட வந்து படுத்துப்பீங்களா அவங்க கேட்பாங்க. ஜீசஸ் அப்படி கேட்குறாரு, will you be with me, will you give up yourself for me, will you live with me to the extreme. He is such a great God, but still he wants us with him. அவரோடு இருக்க அவர் விரும்புகிறார். We don't know how much we can spare, but still நம்மளால் எவ்வளோ கொடுக்க முடியும்னு தெரியல, பட் ஸ்டில் அவருக்கு கொடுக்கிற நேரத்தை அவருக்கு முழுவதும் கொடுக்க முயற்சி செய்வோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. He is giving a call to you. உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், என்னோடு இருப்பாயா. சரி, இப்படிலாம் சீடர்களை கூப்பிட்டாரு ஜீசஸ். இந்த சீடர்களுக்கு என்னெல்லாம் செஞ்சார் பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. நான் கட்டளையிடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். அவர் சொல்றாரு, you are my friend. கடவுள் வந்து மனுஷனை கூப்பிடுறார், பாவம் செய்கிற அவருக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு மனுஷனாகி நம்ம, I want to be a friend with you. ஜீசஸ் சொல்றாருங்க. ஒரு ஃப்ரெண்டுன்னா நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? யாராவது சொல்ல முடியுமா? கேன் யூ புட் இட் இன் வேர்ட்ஸ்? வார்த்தைகளால். ஒரு ஃப்ரெண்டுன்னா என்ன? லாயல். இஸ் ஸோ லாயல். குட், நைஸ். ஸோ ட்ரூத்ஃபுல். நீங்கள் ஒரு சென்டென்ஸாக கூட போடலாம், ஒரு வேர்டாக போடணும்னு இல்லை, ஒரு சென்டென்ஸாக கூட போடலாம். ஒரு ஃப்ரெண்டுன்னா நீங்கள் ஒன்றும் பெருசாக கற்பனையெல்லாம் பண்ணி கவிதையெல்லாம் வரைய வேண்டாம். நான் என்ன சொல்லுன்னா, இயல்பாக ஒரு ஃப்ரெண்டுன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? Make us happy. A person who makes us happy. Good, nice. அப்புறம் அக்கறையோடு இருக்கிற ஒருவர், நம்ம மேல ஒரு கன்சர்ன் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஃப்ரெண்ட். கிரேட், எஸ், ஆஃப்கோர்ஸ். பாருங்க, யாரோ பின்னாடி சொல்றாங்க, இவங்களும் சொல்றாங்க. கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கூட இருப்பாங்க. இந்த சைடு சொல்லுவாங்க, விடு மாப்பிள்ள. இந்த சொல்லுவாங்க, விடுறி, சும்மா அதை பற்றி யோசிச்சுட்டேன். எஸ், ஏ லூசு, உனக்கு எத்தனை வாடி சொன்னாலும் அதை பற்றியே யோசிச்சுட்டு பண்ணி நீ வா. ஆனால் அந்த அன்னைக்கு அந்த நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய அந்த லூஸுக்கு நிறைய வேல்யூ இருக்குல்ல. எஸ்,
யூ ஹேவ் லாட் ஆஃப் வேல்யூ. ஏன்னா உரிமையாக நம்ம இடத்துல அப்படி பேசி விட்டு பார்த்துக்கலாம். வேறு கம்ஃபர்ட் ஜோன், அந்த 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 ஏரியாவுக்கு போனாலே ஒரு கம்ஃபர்ட் ஜோன். வேற யூ ஆர் ரைட். நம்ம ரொம்ப நேசிப்பாங்க. தே லைக் அஸ். ஒரு ஃப்ரெண்டுன்னா அது அவங்க வந்து தே லாங் ஃபார் அஸ். எப்போ நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. எஸ், கோர்ஸ் யூ ஆர் ரைட். முக்கியமானதெல்லாம் வரலையே. கஷ்டத்தை ஷேர் பண்ணுவாங்க வித் சொல்லுவாங்க, உரிமையோடு சொல்லுவாங்க. ஏய் நீ அன்னைக்கு இப்படி செஞ்சிடக்கூடாது, அவன் அந்த மாதிரி நீ பேசியிருந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், நம்மளும் அவங்க சொன்ன ஏற்றுக்குவோம். ரைட் இல்லை? கிரேட். வேறு நான் ஒன்று ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அது உண்மை. நல்ல வழியில் நடத்தி சொல்லுவாங்க. எஸ், இட்ஸ் அஃப்கோர்ஸ் அதான் இவங்களும் சொல்கிறாங்க. அதாவது இஃப் இட் இஸ் மிஸ்டேக் அவங்க வந்து ஓப்பனாக நல்ல ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டாங்கன்னா தே வில் டேக் அஸ் டு குட் பிளேசஸ். இதைத்தான் தேடிட்டு இருந்தேன் நான். அவங்க கூட மட்டும்தான் தே வில் பி பொசசிவ். அது இங்கே பாய் சைடில் பெருசாக இருக்காது, அவங்கெல்லாம் பார்த்துக்கலாம்டா அப்படிமானுங்க. ஆனால் கேர்ள்ஸ் சைடில் அச்சோ அவங்க பயங்கர பொசசிவ். இவங்ககிட்ட பேசுறதுக்கு பதிலாக அங்கே பேசிட்டா முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு வந்து வறுத்து எடுத்துருவாங்க. அப்படி தானே? ஆமாவா இல்லையா? எஸ். தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். இப்போ he is giving a call to us. என்னுடைய கட்டளையை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா என்னுடைய அன்பில் நிலைத்திருக்க முடியும். நான் அவரோட ரொம்ப லவ்விங்காக இருக்கிறேன், நீங்களும் என்னோட அன்பாக இருப்பீங்களா? ஆனால் நீங்கள் அன்பாக இருக்கணும்னா யூ ஷுட் ஹியர் மீ, யூ ஷுட் டூ வாட் ஐ சே. இதை செஞ்சீங்கன்னா அதானே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு யூ ஹாவ் அ ஃப்ரெண்டு. இப்போ வந்து அவள் வந்து ஒரு நாள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறா. அந்த கல்யாணத்தில் இருக்கிற யாரையுமே உனக்கு தெரியாது. இப்போது உன் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்றா, என் கூட வா, என் கூட வான்னு சொல்லி உன் ஃப்ரெண்டு கூப்பிட்றான். நீ போவியா மாட்டியா? போகலின்னா என்ன நடக்கும்? பிரச்சனை வரும் இல்லை? உரிமையோடு கூப்பிடுவாங்க, வி ஹாவ் டு கோ. ஆனால் நிறைய சமயம் சரி வா போகலாம் வா, வி கோ. இது வந்து இதை என்ன சொல்லுவோம்? கட்டளைன்னு சொல்லுவோமா? Do you call this as a command? No. What it is? இது என்ன சொல்லலாம்? இதுக்கு என்ன சொல்லலாம்? என்ன வார்த்தை சொல்லலாம் இதுக்கு? உரிமை. அவன் கூப்பிட, நீ வா, நீ வா, நீ வா. ஏய் எனக்கு வேலை இருக்கு, அவங்க யாரையுமே எனக்கு தெரியாது, நீ வா. நீ சொன்னா கேட்க மாட்டேன், சரி இரு நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், யூ கோ. இப்போ நீ செய்கிறது என்ன? தட் இஸ் லவ். அங்கேருந்து வர்றது என்ன? அதுவும் லவ் தான். உரிமை இருக்குது. யூ ஹாவ் டு கம் வித் மீ, யூ ஆர் மைன். அந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீ கேட்கணும், கேட்டா என் அன்பில் நிலைத்திருப்பாய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, இப்படி வந்து நம்ம அவரோடு போயிட்டோம்னா என்ன பெனிஃபிட்டு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். யோவான் 1:18 என்ன சொல்லுது பாருங்க. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை, கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். இப்போ அவர் சொல்றாரு, தந்தை நெஞ்சத்துக்கு நான் நெருக்கமா இருக்கிறேன். ஐ எம் சோ க்ளோஸ் டு காட். ஜீசஸ் சொல்றாரு. அந்த ஜீசஸ் தான் சொல்றாரு, நீ என் பக்கத்தில் வா, என்னுடைய அன்பில் நிலைத்திரு. ஸோ யூ கேன் பி க்ளோஸ் டு மீ. அவருக்கு பக்கத்தில் இருக்க முடியும். பக்கத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும்? மத்தேயு 13:10-11 சீடர்கள் அவர் அருகே வந்து
ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர்? அவர்களோடுன்னா மக்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. இப்போ சீடர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் சொன்னார்ல, எதுக்காக? இவர் என்ன செய்யறாருன்னா பரலோகத்தை குறித்த ரகசியங்களை இவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். ஹி ஸ்பீக்ஸ், அவர் சொல்லிக் கொடுக்குறார். இது இப்படிலாம் இருக்கு. டு யூ நோ திஸ்? நான் பைபிளை வாசிக்கும்போது சில சமயம் அவருடைய இந்த ரகசியங்களை, அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ரகசியங்களை படிக்கும்போது அவ்வளவு ஆச்சரியப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் பக்கத்தில் வா, உனக்கு ரகசியங்களை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஐ வில் டீச் யூ. உன்னோடு கூட நான் பேச விரும்புகிறேன். சீடர்களிடத்தில் அதை சொல்லுகிறேன். நாட் ஓன்லி தட், நான் பாருங்கள் இன்னொரு சில தான் காமிக்கிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் இருக்கிற வசனங்கள். நீங்கள் அதை வாசிக்க வேண்டாம், அதோட டைட்டில் மட்டும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஓ, இங்கே வசனமே இருக்கா? அதை பாருங்க, இங்கே டைட்டில் இருக்குது எங்கள் மேலே. ஆண்டவர் இயேசு தோற்றம் மாறுகிறார். இந்த இன்சிடென்ட் டைமில் அதனால் வேகமாக போகிறேன். இந்த இன்சிடென்ட்டில் யோவான், யாக்கோபு, பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் இவர் என்ன செய்வார்னா அந்த மலைக்கு மேலே மறுரூபம் அடைவார். இவங்க பார்த்து ஆச்சரியமாயி பேதுரு கேட்பார், ஆண்டவரே, உமக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் மோயிசனுக்கொன்றும் எங்களுக்கொன்றும் ஒரு கூடாரம் அமைத்துக் கொள்ளவா? அட பேதுரு, உன் மண்டையில் மட்டும் எப்படிப்பா இதெல்லாம் தோணுது அப்படிங்கிற மாதிரி கேட்பார் அவர்கிட்ட. அப்புறம் அவர் திரும்பி வரும்போது இதை அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. யூ see, இந்த 12 பேரை தன்னோடு கூட வைத்திருக்கிறார். ஆனால் பேதுரு, யாக்கோபு, யோவானை இன்னும் க்ளோஸாக வைத்திருக்கிறார். யூ ஆர் மைன். அவங்களுக்கு இன்னும் சிறப்பான அனுபவத்தை கொடுக்கிறார். யூ கேன் கம் க்ளோசர் அண்ட் க்ளோசர் அண்ட் க்ளோசர் அண்ட் க்ளோசர் அண்ட் க்ளோசர். ஜீசஸ் இஸ் எக்ஸ்பெக்டிங், நீ எனக்கு வேண்டும். ஏன்னா அவர் என்னத்தை இழந்து போனார்? ஏதேன் தோட்டத்தில் அவர் தன்னுடைய அசர்ட்டை மட்டும் இழந்து போகல, நம்ம கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பையும் இழந்து போயிட்டார். ஹி வாண்ட் தட் ரிலேஷன்ஷிப் பேக். அந்த இழந்து போன அந்த ரிலேஷன்ஷிப்பை தேடி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. He needs you. He needs you. அவருக்கு நீ வேண்டும். 2ஆம் அதிகாரம் 8, 9, 15 ஆகிய வசனங்களை கொஞ்சம் பாருங்களேன். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்து ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதும் எல்லா வகையான மரங்களையும் தோட்டங்களின் நடுவில் வாழ்வின் மரத்தை, நன்மை தீமை அறிவதற்காக ஏதுவாக மரத்தை மண்ணிலிருந்து வளரச் செய்தார். சரி, ஓகே. இப்போ கடவுள் ஏதேன்கிற ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினார். இப்போ இந்த அழகான தோட்டத்தை உருவாக்கிட்டு என்ன செய்கிறார் பாருங்க. 15வது வசனம் சொல்றது, ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ கடவுள் எதுக்காக ஏதேன் தோட்டத்தில் மனிதனை கொண்டு வந்து வைத்தார்? அப்பா முத்து உதவுச்சு, சொல்லுங்க. பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கொண்டு வந்து வைத்தார். இப்போ அங்கே அந்த ஏதேன்கிற அழகான தோட்டத்தை பண்படுத்தவும் ஒரு பர்பஸ் இருந்துச்சு. அவங்க 2 பேத்தையும் கொண்டு போய் அங்கே போய் நிறுத்த. God always have a purpose for us. We should understand. இப்போ ஏதேன் தோட்டத்திலிருந்து இவர்கள் துரத்தப்பட்டார்கள். வசனம் சொல்லுதில்ல, வாசிச்சிருவோம் அதையும். தொடக்கணும் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவர் மனிதனை வெளியே துரத்தி விட்டார். அவர் மனிதனை வெளியே துரத்தி விட்டார். காரணம் என்ன? தட் இஸ் கொஸ்டின். காரணம் என்ன? கேள்விக்குறி. அந்த கொஸ்டினை உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன். இத்தனை எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. அவங்க பாவம் செய்தாங்க, பிசாசோடு கூட தோல் கொடுத்து நின்றுட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஓகே, இப்போ வெளியே துரத்தி விட்டார்.
ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கேருபுகளையும் சுற்றி சூழும் சுடரொளி வாளையும் வைத்தார். இப்போ ஏதேனுக்குள்ள இருந்து மனுஷன் போயிட்டான் வெளியில. இப்போ ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில சுடரொளி பட்டயத்தை ஏந்தி வானதூதர் இருந்தார். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஏதேன் தோட்டத்தை யார் பண்படுத்துவா, யார் பாதுகாப்பா? ரைட். ஸோ ஹி ஹேட் அ பர்பஸ். அந்த பர்பஸ்க்காக தான் இவங்க 2 பேர்த்து கொண்டு வந்து வச்சிருந்தாரு. எப்போதுமே இவங்களை வச்சு தான் இதை செய்யணுங்கிறதுல அவர் ரொம்ப கிளியராக இருப்பார். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போது நம்மக்கிட்ட வந்து இந்த சாப்பாடு எடுக்கக்கூடிய அன்னக்கரண்டி இருக்கிறது தெரியுமில்ல? அன்னக்கரண்டி 5 விரல் மாதிரி இருக்குமில்ல, அந்த அன்னக்கரண்டி இருக்குது. இப்போ அந்த அளவு சாப்பாடு எடுத்து போட்டாச்சு. இப்போ அதை வச்சுட்டு சாம்பார் எடுத்து ஊற்ற முடியுமா? மேபி முடியலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஒரு சில சமயம் அந்த சாம்பார் பாத்திரத்துக்குள்ளே இது போகாது. அப்படியே போகிறனாலும் இப்படி எடுத்தோம்னா பொலன்னு அதெல்லாம் வளைஞ்சு விழுந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு இருக்கணும். வேறு வழி இல்லைன்னா we can do it. சாப்பாட்டு கரண்டி வச்சு தான் அதை செய்ய முடியும். ஓகே, அதர் வே அரவுண்ட். இப்போ வந்து குழம்பு கரண்டி இருக்குது, அதுலேருந்து சாப்பாடு எடுத்து போட முடியுமா? போடலாம், இட்ஸ் டிஃபிகல்ட். இப்போ நம்மை ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக உருவாக்கி இருக்கிறார். இப்போ ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினது எதற்காக? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். இப்போ இவங்களை வெளியில் அனுப்பி விட்டுட்டா God misses us. கடவுள் நம்மை இழக்கிறார். அதனால தான் அவர் தேடி வந்தார். நீங்கள் அதுக்கு அடையாளம் பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். கேக்குதா? சொல்றாரு, நான் யாரை அனுப்புவேன்? whom shall I send? இப்போ இன்னொரு வசனத்துக்கு காமிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். மன்றாடுங்கள் என்றார். ஸோ ஓகே, வாட் இட் இஸ்? அவர் என்ன சொல்ல வராரு? வேலையோ மிகுதிப்பா, செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இழந்து போனதை தேடி வந்திருக்கிறார். 3 விஷயத்தை தேடி வந்தாருங்க. நாம் அவருடைய அசட் நம்மை தேடி வந்தார். செகண்டு, நம்ம கூட ஒரு ரிலேஷன்ஷிப் அவருக்கு வேணும். he longs for it. நமக்காக அவர் ஏங்குகிறார், பேராவலோடு ஏங்குகிறார். அதை உறுதிப்படுத்துவதற்காக வந்தார். 3வது, அவருடைய பணியை செய்வதற்கு ஆட்கள் தேவை. நம்மிடத்திலே அவர் வந்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. He has come to you. நீ இந்த கேம்புக்கு வந்திருக்கிறேன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. He needs you.